வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 நாள் வீடியோ போடலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. துணை முதலமைச்சராக, தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதை பற்றி தான் 2 நாட்களாக பெரிய ஒரு டிபேட்டுங்க. ஃபஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்டராக இருக்கும்போது, நடிகராக இருக்கும்போது அரசியலுக்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வீடியோக்களில் பேசியிருக்காரு. அரசியலுக்குள்ளே வந்த பிறகு அமைச்சரெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அமைச்சர் ஆன பிறகு துணை முதலமைச்சர் ஆவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் அதே மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவர் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளவு விரைவாக துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட இவ்வளவு சீக்கிரம் வழங்கப்படலை. கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி வழங்கப்பட்டுச்சு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கெரியரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நடிகராக இருக்காரு, ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காரு, அடுத்து நடிகர் ஆகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 காலகட்டத்தில் தான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வராரு. திமுகவில் ரொம்ப ஆக்டிவ் ஆகிறாரு, தேர்தல் கேம்பெயின்லாம் பண்ணுறாரு. அடுத்து 2021 அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு, ஜெயிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வாட்டியே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு டேர்மே அவருக்கு மினிஸ்டர் பதவி வழங்கப்படுது. மினிஸ்டரான ஃபஸ்ட்டு டேர்மே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம் அப்படின்னு பாஜக கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. திமுக இல்லை கரெக்டு தான், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி பணி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சில விளக்கம் கொடுக்குறாங்க. தமிழக மீடியாக்களை பிடிச்சிக்க முடியலை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீடியாக்களும் செய்திகளை போட்டாங்க. உடனே இந்த பக்கத்து பாஜக என்னது கடந்து வந்த பாதையா, என்னமோ 35-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி கடந்து வந்த பாதை அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ தான் ப்ரொடியூசராக இருந்தார், நடிகர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், மினிஸ்டர் ஆனார், துணை முதலமைச்சர் பதவி உடனே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக பதிவு போடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் லண்டனில் இருந்துக்கிட்டு என்ன ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா, ரைசிங் சன் கிடையாது இது, உதயசூரியன் ரைசிங் சன் கிடையாது, ரைசிங் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. திமுகவுடைய அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களுடைய வாரிசுகள் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தீமோட அண்ணாமலை அவர்கள் அந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆற்காடு வீராசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பையன் எம்பியாக இருக்கிறாரு. அடுத்து அன்பில் பொய்யாமொழி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பையன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மினிஸ்டராக இருக்கார். பெரியசாமி அவர்கள் அவருடைய பையன். இது மாதிரி டிஆர் பாலு அவர்கள் அவருடைய பையன். கலைஞர், ஸ்டாலின், கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகாரத்துக்கு வராங்க. இதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம், ரைசிங் நெப்போட்டிசம் அப்படிங்கிறது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட அதுக்கு திமுகவினர் மத்தியில் பயங்கர ஒரு கடுப்பு. இதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு டிபேட் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ பதவி ஏற்றுக்கிட்டாரு, எந்த டைமிங்கு அப்படின்னா 3:30 மதியானம் 3:30 மணிக்கு பதவி ஏற்றுக்கிட்டாரு. கேலண்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா 3:30 நல்ல நேரம், 3:15 4:15 நல்ல நேரம். நல்ல நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. வெளியில் முற்போக்கு, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் பதவி ஏற்றுக்கும் போது இல்லை, எலெக்ஷன் நாமினேட் பண்ணும்போது நல்ல நேரத்தில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. பதவி ஏற்றுக்கிறது நல்ல நேரத்தில் பதவி ஏற்றுக்குவாங்க. இதுதான் திமுகவுடைய பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டும் பாஜக பதிவு போடுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினா, அண்ணாமலையா, விஜயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஷேர் பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்லேயே மிகவும் இளம் வயதான ஒரு அரசியல் தலைவர் யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். அவருக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இருக்கிறாரு, துணை முதலமைச்சராக இருக்காரு. அப்போ ஃபியூச்சர் பாலிடிக்ஸு திமுகவை தலைமை ஏற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிப்பார், பாஜகவை தலைமை ஏற்று அண்ணாமலை முன்னாடி நிற்பார். இந்த பக்கத்து தமிழக வெற்றி கழகம் விஜய் ரேஸில் வராரு. அப்போ இவங்க மத்தியில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் இந்த ஓட்டெடுப்பு, சோசியல் மீடியாவில் ஓட்டெடுப்புலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஷேர் பண்ணுறாங்க. அண்ணாமலை பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை உதயநிதிக்கு சப்போர்ட் அப்படின்னா ரீட்வீட் பண்ணுங்கள், விஜய்க்கு சப்போர்ட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஷேர் பண்ணுறாங்க. இந்த 3 பேரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் அவருடைய அப்பா பெரிய ஒரு டைரக்டராக இருந்தவர். அப்பா பெரிய டைரக்டராக இருந்ததுனால தான் விஜய்க்கு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு நடிப்பு வாய்ப்பு கிடைச்சது விஜயுடைய அப்பானால தான். ஆனால் அந்த பேரை இத்தனை வருடங்களாக நடிப்புத்துறையில் அவர் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்காரா, அது விஜயுடைய திறமை. ஓகே, அப்போ விஜய் உள்ளே வந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா விஜயுடைய அப்பா. விஜய் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய திறமை. இது ஒரு பக்கம். இந்த பக்கத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன, கலைஞருடைய பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய பையன். இது இன்னொன்று.
நடுவில் 2 பேருக்கு நடுவில் அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அப்பா வந்து சாதாரண ஒரு விவசாயி, ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அங்கேருந்து கஷ்டப்பட்டு படித்து கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அடுத்து IIM லக்னோவில் வந்து மேற்படிப்பு படிக்கிறாரு. UPSC கிளியர் பண்ணுறாரு. IPS சர்வீஸுக்கு போகிறாரு 10 வருஷம். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரொம்ப க்ளீனான ஒரு அதிகாரியாக இருக்கார். அடுத்து வந்து கட்சிக்குள்ளே வராரு, ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சிக்குள்ளே வராரு. அங்கே வந்து துணைத் தலைவர் ஆகிறாரு ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகிறாரு. இப்போ அண்ணாமலையுடைய இந்த 3 பேருடைய கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அண்ணாமலையுடைய கடந்து வந்த பாதை தான் ரொம்ப சவாலான, ரொம்ப ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து பிறந்திருக்காரு, எந்த ஒரு நெப்போட்டிசம்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலையுடைய கடந்து வந்த பாதை தான் ரொம்ப சவாலானது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து முதல் டாபிக். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த குரூப் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, துணை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு புதிய அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களே, அந்த குரூப் ஃபோட்டோவில் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக அந்த நிகழ்ச்சியை வந்து தவிர்த்தாரா இல்லை உண்மையிலேயே வர முடியாத சூழலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 பேரில் திமுகவை ரெப்ரசென்ட் பண்ணுற உதயநிதிக்கு உங்களுடைய ஆதரவா, தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு உங்களுடைய ஆதரவா, இல்லை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.